தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது, கொலை மிரட்டல் வருது அப்படிங்காக உயர் காவல் அதிகாரியான டிஜிபிகிட்ட போய் உயிர் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு மனு கொடுத்துட்டு வெளியே வரும்போது, அந்த ஏர்போர்ட்டை மூர்த்தி அவர்கள் வெளியே வரும்போது அவரை வந்து விழுப்புரம் சிதம்பரம் கட்சியோட கும்பல் இது வண்டி அடித்து தாக்குது. இவர் உயிரை காப்பாற்றுறதுக்காக திருப்பி அடிக்கிறார். ஆனால் இவர் மேலே குண்டாசு வழக்கு போட்டு உள்ள தள்ளியாச்சு. ஆனால் அதை வந்து உண்மையான அடித்து அவர் துரத்து கும்பலோடு வந்து கார் நிறுத்தி அடித்து கட்சி பேர் சொல்லியே பண்ண விடுது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. ஏன் அப்படின்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி உண்மையை பேசி திமுகவுடைய பெரு வாக்கு வங்கியாக இருக்குது, பெரு முட்டு கொடுத்து நின்றுக்குது. விழுப்புரம் சிதம்பரம் கட்சியோட வாக்குமே விழுப்புரம் சிதம்பரம் கட்சி தான் முழுசாக முட்டும் கொடுத்துருக்குது. அந்த கட்சியை அடித்து உடைக்கிறது அவங்க பண்ண வேலைகளை, அவங்க பண்ணிட்டு இருக்கிற கிற்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி எல்லாத்தையும் உடைக்கிறாரு. அதனால் கட்சியோட வாழ்வாதாரம் போயிடும், விழுப்புரம் சத்தியமாக கட்சியும் காணாமல் போயிடும் தெரிஞ்சுக்கிட்டு அடித்து உடச்சி உள்ளதளியாச்சு. இந்த தேர்தலுக்கு அப்படியே உள்ளதளி சமாளித்து அப்படியே ஆட்சிக்கு வந்துடுவேன். அடுத்த தேர்தலுக்கு என்ன பண்ணுவேன்? உண்மையாக அது அப்படியே தான் இருக்க போகுது. நீங்கள் பண்ணையெல்லாம் வேலையெல்லாம் ஒன்றா வெளியே வரதான் போகுது. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி உண்மையாலுமே உண்மையான தலைவரை உருவாகி பெரிய தலைவராக வரப்போகிறாரு, உண்மையான தலைவராக வரப்போகிறார். இந்த விழுப்புரம் சிதம்பரம் கட்சி மாதிரி போலியாக இல்லாமல் உண்மையான தலைவராக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி வரப்போகிறது என்பது உண்மை தான், வரதான் போகிறாரு.